ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தா என் பையன் பிரியாணி செய்ய போகிறான். அதை எப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. அவனுக்கே தெரியாது, ஆனால் அவன் செய்கிறான். இன்றைக்கி என்ன பண்ணுறான், என்னென்ன போடுறான்றதை பார்ப்போம். பாருங்க, பட்டையை கசக்கி போட்டுட்டான். பட்டை பிரிஞ்சி இலையும் கசக்கி போட்டான். பட்டை 2 போட்டான். அடுத்தது ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வை. லவங்கம், அன்னாசி பூ எல்லாத்தையும் போட்டான் பாருங்கள். தீது செய்யும். அப்படி என்ன பண்ணும், வெங்காயம், வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை வதக்க போறியா? எப்படி பொன்னிறமோ வதக்கணுமா, இல்லை சும்மா லேசாக வதக்கணுமா? பிரியாணிக்கா மசாலா போட்டு வச்சுக்கிற கறியில் என்னென்ன போட்டுக்கிற? மஞ்சள், அப்புறம் தயிர், பிரியாணி மஞ்சள், தயிர், பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் கறியில். இது கூட போட்டியா மிளகாத்தூள்லாம்? அதான் மஞ்சள், தயிர், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுமா? ஓகே. மஞ்சள், தயிர், மிளகாத்தூள் இல்லையா? பிரியாணி மசாலா பாக்கெட்டு இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் ஊறுறதுக்கு கறியை. இதை வதக்கினுக்கிறான் என் பையன். என்ன பிரியாணி செய்ய போகிறான்னு தெரியல. வாங்க, ரெடியான பிறகு பார்க்கலாம். என்ன வெந்திக்கிற கொத்தமல்லி தழையுமா? வதக்குறப்போ சக்கரை போட்டு அது நல்லா கலந்து. சக்கரை வேற போட்டுக்கிறியா? 2-3 சக்கரை வேற கொஞ்சோண்டு. நீங்கள் பாருங்கள், இதில் 2 கைப்பிடி அளவுக்கு வெந்திக்கீரை, 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டிருக்கான், 2 கைப்பிடி அளவு புதினா போட்டு அதையும் வதக்குறான். அதானே கரெக்டு தானே?
ஆக்சுவலி நீ என்ன பிரியாணி தான் செய்கிற? தொன்னை பிரியாணி. தொன்னை பிரியாணி செய்கிறான். இவன் ஸ்டைலில் பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீ. கொஞ்சம் நெய் ஏதாவது போடுறது வதக்கும் போது அதில் போடணும். பாருங்க எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கான். வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கான். இதை அரைக்க போகிறான் அவன். அடா பண்ணிங்கிற அதுக்குள்ளே ஜெக்ஸா வச்சுட்டான். பிரியாணி ஜெக்ஸாவை பிரியாணி ஜெக்ஸா வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றிருக்கான். அடுத்து என்ன போடும்? அடுத்து நான் பிரிஞ்சி இலை. ஏன் கசக்கி போடுற? அப்படியே போடுறது தானே. பட்டை, லவங்கம், ஓகே, அன்னாசிப்பூ, கஸ்தூரி மேத்தி, ஒரு கிலோ ரைஸுக்கு செய்கிறதில்ல. அதில் எத்தனை வெங்காயம் போட்டேன்? 6. அதில் 4 வெங்காயம் போட்டிருக்கான். நம்மளுக்கு 2 வெங்காயம் தனியாக பொடியாக வெட்டியிருக்கான். பொடியாக வெட்டி வச்சுருக்கான். 2 வெங்காயம் 4 வெங்காயம் போட்டு கொத்தமல்லி 2 கைப்பிடி, புதினாக்கு 2 கைப்பிடி எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கான். வெந்தயக்கீரை எல்லாம், ஜீரகம் வேறு போட்டிருக்கான். தெரிஞ்சிருக்குமா? ஓகே ஓகே. அடுத்து என்ன? வெட்டி வச்ச 2 வெங்காயம் சேர்க்கலாம். இதை பொன்னிறமாக வதக்கணுமா? வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கியிருக்கான். அதாவது 50% வெங்காயம் வதக்கியிருக்கான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியா? ஓகே. தேவையில்லை வேணுமா போட்டு. தக்காளி கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இல்லையா? போடணும். இது கூட இன்னும் மசாலா போட போகிறேன். என்ன இந்தா கறி துணிந்தா. இப்போதைக்கு அந்த மசாலா இல்லை. மிளகாத்தூள் இதெல்லாம் தேவையில்லையா? கரம் மசாலாலாம் இன்னும் இதை வைப்பேன். உப்பு போட்டியா? ஓகே. கரம் மசாலா எவ்வளோ? 1.5 ஸ்பூன் போட்டியா? தனியாத்தூள் போட மாட்டாங்க பிரியாணிக்கு. தனியாத்தூள்லாம் போடுறாங்க பிரியாணிக்கு. சில்லி பவுடர் போடலையா? சில்லி பவுடர் போடணும் போடுறோம். ஆ மூடி லைட்டாக கொதி விட்டுட்டு அரைச்சதா? வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, வெந்தயக்கீரைல, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அரைச்சது.
இந்த ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிட்டான். தண்ணி ஊற்றிட்டியா? ஓகே. அதாவது இவன் வந்து பிரியாணி ரைஸ் வந்து 4 கிளாஸ் ரைஸு, அது 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கான். ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்கிறான். காட்டு எனக்கும் கொஞ்சம். கரெக்டாக உப்பு காரலாம் போதும், இதுக்கு மேலே எதுவும் போட்டுறாத. ரைஸ் போட்டு உப்பு போடணுமா? ஆமாம், நீங்கள் போடுறது பண்ணுங்க. இந்த இது மட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்க, அரிசியை சேர்க்கலாம். ஃப்ரெண்டை வர ஃப்ரெண்டு மீட் கொடு. நல்லா தானே வந்துருக்குது இது வரைக்கும். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ரைஸ் போட்டு கரெக்டாக ரைஸ் அதெல்லாம் கரெக்டாக வெந்துடும். ரைஸ் ஜீரக ரைஸ் கரெக்டாக இதுவாகிடும். பிரியாணி ரைஸ்னால் தான் ஒரு சில டைமில் உடஞ்சிரும், இதுவாகும். ஃபஸ்ட் டைம் ஜீரக ரைஸ் பண்ணுறேன். காம்படிஷன் வீட்டு ரைஸ் கிண்டுணும். கிண்டு அரிசி பொட்டில் கிண்டு. இது மடிக்கணும். அடிப்பிடிக்க ஸ்லோவில் வை, எவ்வளோதான். நீ அரைச்சி ஊற்றுறல, அதனால அடி பிடிக்கும். நாங்கள் அரைக்க மாட்டோம். வெங்காய தக்காளியெல்லாம் அப்படியே புதினாலாம் அப்படியே போட்டுருவோம். இல்லை ஃபுல்லே வை. என்னோட கிளறிட்டான மூடி வச்சிடலாமா? பாருங்க, நான் வரதுக்கே தம் கட்டிட்டான். 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
நான் ஒரு பக்கம் கவாப்பு போட்டியா தம்மு உடைக்கிறான். ரைஸ் உடையுது. போதுமா? சூப்பராகிடுச்சு பாருங்க. வெண்ணெய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். கொஞ்சமாக தட்டில் வச்சு கொடுப்போம். டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. வெறும் இது மட்டும் ரைஸ் மட்டும் போடுறேன். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். தொன்னை பிரியாணிக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். என் பையன் செஞ்ச பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.